வணக்கம். சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷு பீஸ் மசால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா அரைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். காஞ்ச பச்சை பட்டாணியை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறணும். ஒரு அழாக்கு பட்டாணி எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறி இருக்கு. இது சென்னா போல் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறிடும். 5லேருந்து 6 மணி நேரத்தில் நல்லா ஊறிடும். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் சோம்பு, 2 லவங்கம், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் மராத்தி முக்கு எடுத்துருக்கிறேன். இது நல்லா பொரியட்டும் எண்ணெயில். இது நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு. இது நல்லா நான் ஒரு தடவை கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இதில் இருக்கிற தண்ணி சத்து எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கணும். இந்த கிரேவி எவ்வளோ வதக்குறோமோ அந்தளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். சரியாக வதக்கலைன்னா பச்சை வாசனை வரும். பட்டாணியை தனியாக வேக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இது போல் தாளிச்சிக்கலாம். கொண்டக்கடலை மாதிரி இருந்து வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். பட்டாணி சீக்கிரம் வெந்துடும்ன்றதுனால நான் ஒன்றா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டாணியை சேர்த்துட்டு ஒன்றா வேக வச்சுக்கிறேன். இது மேலே தெரிக்கும். மூடி வச்சிடலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்துடலாம். நான் போட்ட டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட்டு நல்லாவே வதங்கிருச்சு. இதோட மற்ற மசாலாவும் சேர்த்துட்டு பட்டாணியை வேக வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் நான் சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா தனியாக காரப்பொடி, தனியாப்பொடி, சீரகப்பொடி எப்படி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சாம்பார் பொடியிலையும் சேர்ந்து தான் இருக்குன்றதால ஆல்மோஸ்ட் சேம் ஃப்ளேவர் தான் வரும். பொடியெல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம ஊற வச்சு இருக்கிற பச்சை பட்டாணி இதோடு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கிறேன். அதோட அதுக்கு தேவையான உப்பு, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போட்டுட்டு சிம்மில் 2 விசில் வர அளவுக்கு விடுறேன். 2 விசில் விட்டாலே என் குக்கர்து நல்லா வெந்துடும். இது நல்லா சாஃப்டாக வேகணும். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். குக்கர் ஆறிடுச்சு. பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது நல்லா கிரேவியாக வேணும்னா பாதி பட்டாணி நல்லா நசுக்கி விட்டுடுங்க. இன்னும் நல்லா பேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது லாஸ்ட்டாக சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிடும்போது. இதோட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கொத்தமல்லி எதுவும் சேர்க்கலை. கஸ்தூரி மேத்தியே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா கலந்து ஒரு தடவை கொதிச்சிட்டோம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்னோடதில் இன்றைக்கி கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குது. தக்காளி பெங்களூர் தக்காளின்றதால புளிப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சோண்டு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான க்ரீன் பீஸ் மசாலா ரெடி. நன்றி.